சட்டமும் நீதியும் வேண்டும் என்று தனி மனிதனாக போராடியவர் டிராபிக் ராமசாமி. இப்ப நமக்கு தெரிவதெல்லாம் சுந்தரமூர்த்தி தான். விளிம்பு நிலை மனிதர்களுடைய கதை, சமூகத்தில் நடக்கும் சாமானியனின் வாழ்க்கையை நெஞ்சில் ஏந்தி நடித்திருக்கிறார் இந்த கதாபாத்திரத்தில். கேக்கல அப்படியா? ஓகே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்க படமும் நடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் நடிக்கிறப்பயே, நான் கதை கேட்குறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பயே எடுத்தோடனே தெரியும் எனக்கு. கேட்டோடனே நான் வந்து உடனே சொன்னேன், நான் தம்பி நடிக்கிறேன்னு சொல்லி முடித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவர் வரவே இல்லை. 7 மாதமாக வரவே இல்லை. சரி, அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அண்ணா சார்ண்ணே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் 7 மாதம் கழித்து வந்தாங்க. வந்துட்டு டைரக்டர் பாலாஜியோடு வந்திருந்தாங்க. டைரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து கூட்டிகிட்டு வந்து, இவர் தான் டைரக்டர், அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு கேட்டால், அப்போ அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சது. 7 மாதம் கழித்து தான் பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறாரு. சூரிய பிரதாப் கதை வசனம் மட்டும்தானே. ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. கோகுல் கேமராமேன் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து ஒரு 40 நாள் 50 நாள் கொடுத்தா தான் எடுத்துருக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா ஒரு 50 நாள் இருந்தால் தான் இதை எடுக்க முடியும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 40 நாளாவது வேணும். ஆனால் அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய நாட்கள். அதை நான் சொல்ல தேவையில்லை, ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க. அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான், கோகுல் தான். ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயிலில் உள்ள வந்து எனக்கு வந்து ஏசிலாம் போட்டு கொடுத்து பிரபா அழகாக பண்ணாங்க. அந்த வசனம்லாம் பேசணுன்னா கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் பேச முடியும். அவ்வளோ வசனங்கள் இருக்குது. அது இல்லாமல் கோகுல் வந்து அவன் டீமும் வந்து ரெடி 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 ரெடின்னுட்டே இருப்பாங்க. இது ரெடியா, இருடா வரேன், டைலாக் இருக்குடா, நான் பேசணுடா, நடிக்கணுடா தம்பிங்களா, இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து நெருக்கி ஓட விட்டு எடுத்தாங்க. எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாரும், அந்த குப்புசாமியிலேருந்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண அரியா ரொம்ப அழகாக காஸ்டியூம் பண்ணிவிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்லைனா என்னை ஓடு நிறுத்து கட்டுன்னுவாங்க. என்ன ஏதோ பண்ணிட்டோமான்னு பார்த்தா இந்த அம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க. இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. நன்றிகளுடன் சரவணன். நன்றி.